இப்போ வடக துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். மாதிரி மிளகாய், நம்மள்ட்ட இருக்கிற கறி வடகம், அதில் ஒரு உருண்டை வடகத்தை அப்படியே உதுத்து போட்டு எண்ணெய் ஊற்றி வாணலியில் வச்சு வறுத்து எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் திருவி வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு இதற்கு பார்த்திங்களா, அந்த வறுத்த மிளகாய், கறி வடகம், தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு புளி, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து அதை சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அல்லது ஒரு சாதாரண ஒரு ரசம் வச்சு அதை தொட்டுக்கிட்டு, இல்லை மோர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். இதற்கு பார்த்திங்களா, அந்த வறுத்த மிளகாய், கறி வடகம், தேங்காய் துருவல், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு புளி, இது எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்து அதை சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அல்லது ஒரு சாதாரண ஒரு ரசம் வச்சு அதை தொட்டுக்கிட்டு, இல்லை மோர் சாதத்துக்கு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும்.